தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பணியை துவங்கினார். வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பணியை தொடங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் கடந்த பிப்ரவரி மாதம், அதாவது 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கட்சியை ஆரம்பித்தார் விஜய். முதல் மாநில மாநாட்டை நடத்தினார். அடுத்ததாக பூத் கமிட்டி மாநாட்டை நடத்தினார். கட்சி பிரச்சனைக்காகவோ பொதுமக்கள் பிரச்சனைக்காகவோ பொதுமக்களுடைய நலனுக்காகவோ எந்த ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பொதுக்கூட்டமோ இதுவரை நடத்தவே இல்லை விஜய். மக்களை சந்திக்கவும் இல்லை. ஆனால் அவருக்கு முதலமைச்சர் ஆசை வந்துவிட்டது. அதற்காக தன்னுடைய படைப்பட்டாளங்களை ஏவிவிட்டுள்ளார். அவருடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் விஜய்க்காக வேலைகள் பார்த்து வருகின்றனர். கட்சியை கட்டமைக்கவும் இல்லை. அதாவது கட்சியிலே பொறுப்பாளர்கள் கூட இன்னும் நியமிக்கவில்லை. மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் நியமித்துள்ளார். இன்னும் ஒன்றியம், கிளைக்கழகம், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படவில்லை. கட்சியில் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி உள்ளிட்ட எந்த அணிக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படவில்லை. கட்சி கட்டமைக்கவே இல்லை. ஆனால் அதற்குள் அவருக்கு முதலமைச்சர் ஆசை வந்துவிட்டது. கட்சிக்குள்ளே சண்டை. என்ன சண்டை என்று கேட்டால், கட்சி பொறுப்பாளர்கள் நியமனத்துக்கு பணம் வசூல் பண்ணுவதாக. இந்த சூழ்நிலையில் ஒரு நகர்மன்ற தவேகா தலைவர் பதவிக்கு 20 லட்சம் வசூல் பண்ணுவதாக குற்றச்சாட்டு. ஒரு நகராட்சி தமிழக வெற்றி கழக தலைவர் பதவிக்கு, மாவட்ட செயலாளர் பதவிக்கு, ஒரு நகர செயலாளர் பதவிக்கு 20 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணுவதாக குற்றச்சாட்டு. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் தேர்வு செய்யும் பணியை நடிகர் விஜய் துவங்கியுள்ளார். ஒரு தொகுதிக்கு 3 வேட்பாளர்கள் வீதம் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் தயார் செய்யப்படுவார்கள். கடைசி நேரத்தில் இறுதிக்கட்ட வேட்பாளர்கள் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்படுவார்கள். தற்பொழுது வேட்பாளர் தேர்வு செய்யும் பணியை துவங்கியுள்ளார். இந்த சீட்டு வாங்குறதுக்கு எத்தனை லட்சம் பேரும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு நகராட்சி செயலாளர் பதவிக்கு 20 லட்ச ரூபா கட்சியில் வசூல் பண்ணாங்கன்னா, ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு 5 கோடி கொடுத்து 10 கோடி கொடுத்து சீட்டு வாங்குறாங்களா, எத்தனை கோடி கொடுத்து சீட்டு வாங்குறாங்கங்கிறது தெரியல. இப்போ வேட்பாளர் தேர்வு செய்யும் பணியை தொடங்கியுள்ளார். பொதுவாக நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவங்களுக்கு அரசியலே தெரியல. சினிமாவை விட்டால் சினிமா தான் தெரியுது. அவரை ஒரு கதாநாயகனாக தான் பார்க்குறாங்க, ஒரு நடிகராக தான் பார்க்குறாங்க. இன்னும் விஜயை யாரும் மக்கள் அரசியல்வாதியாக பார்க்கல, அரசியல் தலைவராக பார்க்கல. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக தொண்டர்களை ஒரு சினிமா ரசிகர்களாக தான் பார்க்குறாங்களே ஒழிய அவங்கள தொண்டர்களாக தமிழக மக்கள் பார்க்கலை. அதை புரிஞ்சுக்கணும். அரசியல் பழகணும், அரசியல் படிக்கணும், அதுக்கப்புறம் அரசியலில் காலுன்றணும். ஆனால் திடீர்னு அரசியலில் ஆழம் பார்க்காம நடிகர் விஜய் அரசியலில் இறங்கிட்டாப்புல, கடலில் நீச்சல் அடிக்கிறாப்புல. அவர் நீந்தி கரை சேர்கிறாரா அல்லது கடலில் மூழ்கிறாரா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.